இது பொம்பளை பிள்ளைங்க இல்ல கும்பகர்ணானே தெரியல. வருஷ பிறப்பாலும் 10 மணி வரைக்கும் இப்படி தூங்குறது கழுது கணக்கா? லீவ் விட்டா அம்மாவுக்கு வந்து உதவி பண்ணவும் ஒன்றும் இல்லை. 21 வயசு ஆக போது இன்னும் உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. அவ சின்னவ கிரிக்கெட் விளாட போறாளாம். பெரிய ஆம்பளை பிள்ளை நடப்பு கிரிக்கெட் விளாட போறேன்னு வெளியே போயாச்சு. இது என்னன்னா சரி அம்மா வீட்டில் தனியாக வேலை பார்க்காளே, ஒரு உறவைக்கும் போக மாட்டேங்குது. ஒரு மாவாட்டி கொடுக்கலாம், உரல் அடிச்சு கொடுக்கலாம், மிக்சியில் போட்டு கொடுக்கலாம், காய்கறி கட் பண்ணி கொடுக்கலாம். சின்ன சின்ன வேலை கூட நம்ம பிள்ளை பண்ண மாட்டேங்குதுமா. சலிச்சு போய் இதுக்குள்ள கல்யாணம் பண்ணணுமா பண்ணக்கூடாதானே தெரியல. பண்ண எனக்குன்னு அசிங்கம். ஏ மாடை எழுந்துச்சு தொலை. ஏம்மா கொஞ்ச நேரம் தூங்க விடுமா, நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை. எப்படி வரும்? 12 மணி வரைக்கும் ஃபோன் ஓடிக்கிட்டே இருந்தா எப்படி வருங்கிட்டே தூக்கம்? பொம்பளை பிள்ளையாருங்களா? உனக்குதான் மாடு மேய்க்கதான் நீ அனுப்பணும். இப்ப எந்திரிச்சு எதுக்கு அடி வாங்கி சாப்பிடுறேன் தெரியலடி. மணி என்ன தெரியுமா? மணி 10 ஆகுது. நானா போய் கொஞ்சம் தூங்க விட்டுக்கிட்டு இருக்கேன். வேற வீட்டுல போய் பாரு, பூமாரி வீட்டுல அவங்க அம்மா தூங்க விட்டுருக்கலான்னு பாரு. அந்த பேர்ல 6 மணிக்கு எழுந்திரிச்சு காட்டு வேலைக்கு போய் அவங்க அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்கு. நீ என்ன பண்ற? தூங்கிக்கிட்டு குழம்பு ஒடிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இதுல வக்கரையா அது எடுத்தாங்க இருக்குதா, இது சரியில்லை அது சரியில்லை. உனக்கும் தங்கச்சிக்கும் இதே வேலைதான். என்ன இது பார்த்தா எப்படி இருக்கு? லீவ் ஆரம்பிச்சிருச்சுல, டெய்லி நீதான் என் வீட்டுல வேலை பாக்குறேன். நீ சோறு பொங்கு, அப்ப குழம்பு வைக்கட்டும். என்ன சரியா? நானே என் சொன்ன கணக்கு ஒருத்தி அம்மா. ஏய், ஆத்தாளுக்கு மரியாதை கொடுக்கவும் அறிவில்லை. ஒருத்தி அவ ஒருத்தி இருக்கு. எந்திரி, ஏஞ்சி போய் குளிப்பா. தோசை தின்னு. மனசும் கேட்க மாட்டேங்குது. பிள்ளைகளை அடிக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. சரி, நம்ம வளர்ந்த மாதிரி கஷ்டப்பட்டு வளர்க்க கூடாதே அப்படின்னு நினைச்சா ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பூமாரி பிள்ளையை பாரு, பக்கத்து வீட்டு பிள்ளைகளை பாரு எப்படி இருக்குது. ஏன்டி இப்படி வச்சிருக்கீங்க? அழகாத்தாலே அவருக்கு கிரிக்கெட் ஆட போயிட்டா. அவ கிரிக்கெட் ஆட போயிட்டான்னு என்னைய பிடிச்சி கண்டுபிடிக்க நீ? அவ கிரிக்கெட் பார்க்க போனடி, அவ காலை உழைச்சு வீட்டுல உட்கார வச்சு நிறைய பாருங்களோட எனக்கு மனசுல மாட்டுச்சு. நான் எனக்கு யாரும் கொஞ்ச நேரம் லீவ்னு தூங்குறேன், தூக்கத்தை எழுப்பி பிள்ளைய கஷ்டப்படுத்துறேன். உனக்கு ஒரு கையில கண்ணுல வேணும், இன்னொரு கண்ணு சொன்னாங்க மாமா. ஏய், நீ பேச்சுற பேசுக்கு அடுப்புல கரண்டி வச்சு நாக்கு இழுத்து விட்டுறேன் சத்தியா. இன்னும் ஓவரா பேசிட்டு இருக்க. லீவுனாலதான் அந்த பிள்ளை கிரிக்கெட் விளையாட்டும் சரி விட்டது. லீவுனாலதான் நீ 10 மணிக்கு தூங்கணும் விட்டது. 10 மணிக்கு மேல பொங்கலுக்கு தூங்கக்கூடாதுன்னு நீ எடுக்கிற. நீ என்ன ஓவரா பேச தெரியல. கிளம்பு, இவங்க பெருமை வெட்டி கிளம்பு, இங்க இருக்க வேணாம் நீ. ஹலோ, கொரியர் ஆஃபீஸா? நானா வீட்டுக்கு வசந்தி பேசுறேன். ஆமா, நேற்று ஒரு பாத்திரம் வந்திருக்கணும், இன்னும் வரல. ஏன் வந்துச்சா? ரிட்டர்ன் வந்துட்டீங்களா? யாரு? சோ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? என் நம்பர் உன்கிட்ட வேற இருக்கு. ஐயோ போன இந்த நெட்ட குரங்கோட ஒரே தொல்லைதான். ஆசை ஆசையா மூஞ்சுக்கு போற கிரீமு ஒரு மாசமா பார்த்து பார்த்து மீசோல ஆர்டர் போட்டிருப்பா. அப்படியே ரிட்டர்ன் எடுத்துட்டாராமே. 200 ரூபாய் அவருக்கு என்ன ஆக போகுது? வரட்டும். என்ன வசந்தி, தமிழ் புத்தாண்டதுமா சோறேறி நீ ஆக்க மாட்ட. சரி, ராணி அக்கா வீட்டுல லட்சுமி அக்கா வீட்டுல போய் ஏதாவது வாங்கிட்டு வருவது ஸ்வீட்டுன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயே கிடக்க. என்ன? ஆமா, நீ பண்ண வேலைக்கு நான் ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். ஸ்வீட் மிளகாய் எடுத்து வாயில வச்சு விட்டுருக்க. ஏய், என்னம்மா இப்படி போட்டுக்கிட்டு இருக்க? ஆமா, நேற்று ஒரு பார்சல் வந்துச்சா? ஆமா, வந்துச்சு. தெரியுதுல வந்துச்சுன்னு. எதுக்கு என்ன கேட்காம ரிட்டர்ன் அனுப்பினீரு? ஏய், பணம் என்ன மரத்துல பழமா காய்க்குது நினைச்சியும் சம்பாதிக்கிறது நானு. என் அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுத்து எடுத்து நீ ஆர்டர் போடுற. உனக்கு வேணும்னா நீ சம்பாரிச்சு உன் காசுல ஆர்டர் போட்டு நீ உன் மூஞ்சில அப்பிக்க. என்னாலலாம் உனக்கு இது பண்ண முடியாதுமா. என் காசு உனக்கு கொடுக்க முடியாது. உனக்கு என் போன்ல கைய வச்ச கை கால்ப உடச்சு போட்டுருவேன். உடச்சு ஓடிடலாம்ட்டு. ஓடுறேன். ஊர்ல எல்லாம் போய் பாரு, எல்லா புருஷன்மார்களும் பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறாங்க, என்ன செய்யறாங்க பாரு. இத்தனைக்கும் ஒரு பூ கூட வாங்கி கொடுத்தது இல்ல. சரி, நானும் உன் அக்கௌண்ட்ல இருந்து ஆர்டர் போட்டா கூட நீ இந்த சிட்டு திட்டுற. நீ சம்பாதிக்கல எவ்வளவு கடை வச்சிருக்க எனக்கு கொடுக்காம?
மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி கண்டது கருமாத்திர ஆர்டர் போடணும்னா நீ சம்பாரிச்சு உன் காசுல ஆர்டர் போட்டுக்கோ. வீட்டு செலவுக்கு என் காசு சரியா போயிரும். 5000 வேற வாடகை கூட்டாச்சு. பையனுக்கு வேற ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பால் வாங்கணும், அது வாங்கணும்னு இருக்கான், அது வேற வாங்கணும். நீ உன்னைய வா, நீ குழந்தையா இல்ல உன் குமரியானு தெரிய மாட்டேங்குதுமா. ஹம், எனக்கு தெரியாது. நீ இந்த மாதிரிலாம் வாங்கணும்னா நீ சம்பாரிச்சு நீ வாங்கிக்க. இதுக்காகவே ஒரு நாள் நான் சம்பாதிச்சு காட்டுறேன் பாரு. கிழிப்ப. வாயை உடைச்சிட்டேன். என்ன கிழிப்பது ஒளிப்பண்றத? நான் ஹீரோயின் ஆகி காட்டுறேன். ஆமா, மேடம் பெரிய உலக ஐஸ்வர்யாயி ஹீரோயின் ஆயிட்டு சம்பாதிக்க போறாங்க. நல்லா வந்துட்டா பக்கனையா பேசுறதுக்கு. அப்படியே உன்னை ஹீரோயினுக்கு பாய்க்கிறாங்க. போடி போய் கிச்சன்ல ஒரு பாலை பொங்கு. டீ போட கூட தெரியாது, பாலையாவது பொங்கு. ஷிட். பக் 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 பக். குமாரி, கொஞ்சம் காப்பியே குடிமா, குடிச்சிட்டு வேலை பாருமா. இருக்கட்டும்மா, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குடிச்சுக்கிறேன். என்ன கேளு குமாரி, நீ குடிமா, குடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டுக்க. என் அம்மா பாத்துக்கிறேன் போ. கோழியெல்லாம் மேய்ஞ்சிட்டு நான் அடைச்சு உள்ள கடைசி போட்டுக்கிறேன். என்ன நம்ம தோட்டத்துக்கு போவோம். தோட்டத்துக்காமா? சரிம்மா. பாவம் என் பிள்ளை நிறைய வேலை பார்க்குது. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்லம்மா, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நீங்க இதே வேலைதான் டெய்லியும் பாக்கீங்க. நான் கொஞ்ச நேரம் பாக்கேன், வீட்டு வேலையெல்லாம் நீங்க தானே பாக்கீங்க. இல்ல குமாரி, நீ வேணா பாக்க வேணாம் சொன்னாலும் கேட்க மாட்டேன். படிக்கிற பிள்ளை, என் கஷ்டம் என்னோட போதும் பார்த்தேன். நீயும் சேர்ந்துட இந்த வேலையை பாக்கிற வெயில நின்று. ஏமா, எனக்கு என்னம்மா, வயசான காலத்துல நீங்களே பார்க்கும்போது நாங்க பார்க்காம இருக்க முடியுமாமா? என்னம்மா, அது ஒண்ணும் கிடையாது. சரிடி, இந்த ஒரு காப்பி குடியே. அம்மா அப்பா குடிச்சிட்டு வாங்க பாரு. சரிம்மா. அப்பா எங்க? அவர் எங்க இருப்பாரு? டீ கடை வச்சுட்டு கிடப்பாரு. நீ பிடிவாயி, இதை பிடிச்சு குடி. கொடுங்கம்மா, நீ சொல்றதுனால குடிச்சு. ஏமா வாமா, எப்ப வந்த? இல்லை, நான் 5 நிமிஷத்துக்கு மேல ஆகுறா. எது அப்பன்னு கத்திக்கிட்டு எதனா ஒன்றனால என்ன தூங்கிட்டு இருந்தேம்மா. தூங்கிட்டு இருந்தியா? தமிழ் வருஷப்படத்துல தூங்கிட்டா இருந்த நீ. மணி என்ன ஆகுது? சின்ன பிள்ளையா தூங்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன உனக்கு வேலை லீவ் விட்டுருப்பாங்கன்னு தெரியும். சரி, அதான் உன்னை பார்த்துட்டு போலாம் வந்து. ஆமா, எங்க அவளை என்ன சாப்பாடு செஞ்சிருக்கீங்க? சாமி கும்பிட்டாச்சா? அம்மா அது வந்து என்னடா வந்து போயிட்டு இருக்க? ஐயோ, நம்மளும் வருஷப்படுத்தவங்களை வாழ்ந்துட்டோம். அவ கிறிஸ்டின் வேற, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது, தூங்கிட்டுல இருக்கா மேலேன்னு. என்னடா? அம்மா, உங்களுக்கே தெரியும்ல அவ கிறிஸ்டின்னு. அவ முக்கியமான பண்டிகைகளை ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்துக்கோங்க. தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுருவாமா. இன்னைக்கு எனக்கே மறந்து போச்சுமா, அவளுக்கும் ஞாபகம் இல்லை. சோழி இன்னும் மகாராணி என்ன தூங்குறாளா மேல? ஆமாமா, நான் தான் எனக்கு லீவுன்னு தூங்குவோன்னு தூங்க சொன்னேன். கொஞ்சம் லேட்டா இருந்துச்சு, அப்புறம் சாப்பிடுவோன்னு. ஜேம்ஸ், அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராது ஜேம்ஸ். பொட்ட பிள்ளைக்கு அப்படி என்ன 10 மணி வரைக்கும் தூக்கம் கேட்குது? தள்ளு. அவன் இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு. ஏம்மா வேண்டாம்மா, தேவையில்லாம இது பிரச்சனை பண்ணாதம்மா. அம்மா என்னடா, உனக்கு லீவ் தான் அவ எந்திரிக்க மாட்டாளா? இல்லாட்டாலும் உனக்கு சோறு கொடுத்துருவாளா? என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா? வாரம் நானா சோறு கொண்டு வந்துட்டு இருக்கேன். என்னைக்காவது அவ என்னைய உட்காந்து சோறு போட்டுருக்காளா? சரி, இன்னைக்கு பூஜை பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தா தூங்குறாள். நம்மள தூக்கம் இருக்கு. போச்சு, இன்னைக்கு பெரிய வெடியெல்லாம் வெடிக்க போகுது. இந்த அப்பா என்ன நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, இந்த அம்மா வாழான்னு வாழ சொல்லக்கூடாது. இல்ல அவர் கூட வந்திருந்தாருன்னு ஏதாவது பேசி சமாளிச்சிருப்பாரு. இப்ப இந்த சின்ன பொண்ணு தனியா மாட்டிக்கிட்டாரே. அதி சீமையில படிச்சிருக்கு கொட்டையா பாருங்க. இந்த குரங்கு கணக்கா ஒரு குறுக்குறா. என்னத்த நைட்டு திண்டு படுத்தாதாமா இந்த கொரட்டையை விடுறா. ஒண்ணுக்கும் லாய்ப்பு இல்ல. இப்ப எப்படி எழுப்புறது? ஐடியா கிடைச்சிருச்சு. அத்தை வந்திருக்கே பாருமா. உனக்கு மீன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, கருவாட்டு தொக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். பொரிச்சது, வறுத்தது, ஊறுறது எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. ஆமா, வந்து சாப்பிடு. என்னது இது? அத்தை கிழவி குரல் கேக்குது. வந்திருக்குமோ? பொரிச்சது வறுத்ததா? பொரிச்சது வறுத்தது ஓடுறது. எழுச்சிட வேண்டியதான். எப்படி வாங்க தே, எப்ப வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரமாச்சு. எழுச்சி கீழே வா. மணி 10 மணி ஆகுது. இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தை அடக்கா.
சரி வாரேன் வாரேன். நீங்க வாழை இலையெல்லாம் போட்டு வச்சிருங்க. வாழை இலையா? இடத்துக்கு நான் வாழை இலையை போட்டு வைக்கணும்? நீங்க தான் எல்லாத்தையும் சொன்னீங்க, பொரிச்சது படுத்தது ஊறுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்கேன்னு. ஆமா, சீமையில பறிச்சுட்டு எடுத்துட்டு வர்றாங்க சமைச்சு. ஏண்டி, நானே மேலுக்கு முடியாம இருக்கேன். அதோட வந்து என் பிள்ளைய பார்த்தேன், இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்டுல இருக்காங்க. நீ அந்த பையனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்பியா? அதுவும் இல்லாம செஞ்சு கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? 10 வயதுக்கு தூங்கிட்டு இருக்க. இதுல உனக்கு பொரிச்சது பறிச்சது ஊறுறது எல்லாம் கண் முன்னாடி வைக்கணுமோ? அத்தை கிழவி ஆளாதீங்க. நீங்க தானே சொன்னீங்க சிக்கன் வச்சிருக்கேன், மீன் வச்சிருக்கேன், கருவாட்டு தொக்கு வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே. என்ன கிழவி இப்படி பண்றீங்க? ஆமாங்க சொன்னேன்டா, ஒரு எழுப்பதான் சொன்னேன். அதுக்கு என்னப்ப? சே, ஆசை காட்டி மோசம் பண்றீங்களே. சரி, அவனுக்கு மாமியாரா இது கிளவியா? ரெண்டும் தான். இரு, கையட்டை எடுத்து வாடகை சொல்றது எடுத்துக்க. மரியாதை அத்தைன்னு கூப்பிடு, இல்ல வேற ஏதாவது மாமியாரே கூப்பிடு. அது எனக்கு கிளவி கிளவின்னு இருக்க. இவன் கிளவி ஆக மாட்டியோ? ஆளே மண்டே மாறு. சரி போங்க வாரேன். சரி, என் வீடு கூட எப்படி போனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஃபுல்லா இந்த வீட்டை தான் வைக்க போறேன். நான் வாங்க என்னென்ன சமைக்கவே எனக்கு தெரியாது. சமைச்சு என் மகனுக்கும் எனக்கு பரிமாறுறேன். நான் இப்ப சொன்னேன் பாரு, அத்தனை ஐட்டமும் நீ தான் சமைக்க. இந்த ஆர்டர் போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன். காதல் போட்டு வந்துருக்க. அத்தை கிழவியே. எப்படி ஒத்தைக்கு மறுபடியும் கிளவி கிளம்பிட்டு இருக்க? வாயில் கடைக்கு பூசுறேன்ட்டு சரி சரி போங்க. ஆள் மண்டே வாரு. நெட்ட மாதிரி ஆளுதான் வந்து போறா. ஊழல ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு இருக்கு உனக்கு பூச. வா வா, குளிச்சுட்டு வா. சரி, இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? இப்படியா தூங்கிட்டு இருக்கத எழுப்பி இப்படி ஏமாத்துவா? கடைசியில ஒரு கருவாடு தூக்கி காசை போட்டு ஒன்றும் கிடைக்காம போச்சே.